சுவையில் சமரசம் இல்லை. ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. வெல்கம் டு IPS ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 157 புள்ளிகள் அதிகரித்து 24,722 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 418 புள்ளிகள் அதிகரித்து 81,018 நிறைவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேச போறோம். அதே மாதிரி இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரிஜித் தாமஸ் சார் கிட்டே வந்து பேச போறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சிவி. வாரத்துடைய முதல் நாள் மார்க்கெட் கொஞ்சம் ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. இந்த வாரம் முழுக்க தொடருமா சார்? இது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். லாஸ்ட் 1 மந்த்தா இருக்க சைட்வேஸ் மூவ்மெண்டோட கண்டினியூஷனா தான் நான் இதை பாக்குறேன். இன்னைக்கு அப்கோர்ஸ் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா 4 பங்குகள் மட்டுமே விலையிறக்க பங்குகளா இருக்கு. மிச்சம் எல்லாமே இன்னைக்கு விலையேற்ற பங்குகள் அப்படிங்கிற ஆங்கிள் பாக்குறோம். அதே மாதிரி நிப்டி 150 பாயிண்ட் ஒரு நல்ல ரேலி இருக்குது அப்படின்னு பார்த்தால் கூட காலையில இருந்து பெரும்பாலும் ஒரு 12 மணிக்கு மேல சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல கன்சாலிடேஷனா இருந்தது. ஸ்டெடியா இருந்தது மார்க்கெட். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் திங்கள் அன்று. பட் அட்வான்ஸ் டிக்ளைன் சிக்னிபிகண்டா இல்ல. அட்வான்ஸ் அதிகமா இருந்தா கூட சிக்னிபிகண்டா அதிகமா இல்ல. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்லயும் சிக்னிபிகன்ட் வேரியேஷன் இல்ல. 52 வீக் ஹை லோல கூட குறிப்பிடத்தக்க ஒரு மாறுபாடுங்கிறது இல்ல. இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா எல்லா இண்டெக்ஸும் ஏறி இருக்கு எக்ஸப்ட் FMCG அப்படின்னு பார்த்தால் கூட எதுவுமே சிக்னிபிகண்டா ஏறல எக்ஸப்ட் ஆட்டோமொபைல் துறை. அது ஒன்று மட்டும் தான் இன்னைக்கு ஏறி இருக்கு. அது ஜூலை மாதத்திற்கான ஆட்டோமொபைல் விற்பனை குறித்த சில புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. சில காலாண்டு முடிவுகள் வெளிவர இருக்கு. அது தொடர்ந்து அது மட்டும் இன்னைக்கு ஒரு ஏற்றத்துல இருந்துச்சுன்னு நான் பாக்குறேன். சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். இட் கண்டினியூஸ் ஈவன் திஸ் வீக். எப்பயுமே மாசத்துல அந்த முதல் வாரம்ங்கிறது வந்து நிறைய டேட்டாஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஆமா. என்னென்ன சார் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு? GST கடந்த 2 அல்லது 3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா வந்து மிக முக்கியமான 4 தரவுகள் வந்து வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து ஜூலை மாதத்திற்கான கலெக்ஷன் வந்து 7.5% அதிகரிச்சிருக்கு. 1.96 lakh crores அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1.96 லட்சம் கோடி அப்படின்னு. இது இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது 7.5% அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் பார்த்தாலும் 6% அதிகரிச்சிருக்கு. பட் இங்க ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா இது வந்து கிராஸ் லெவல்ல ரீஃபண்ட கணக்குல எடுத்துக்காம. பட் ரீஃபண்ட கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீஃபண்ட் சிக்னிபிகண்டா அதிகரிச்சிருக்கு. 27,000 கோடிக்கு மேல ரீஃபண்ட் ஜூலைல போயிருக்கு. அதை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா நெட் இது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25% தான் அதிகரிச்சிருக்கு. பட் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். கிராஸ் லெவல்ல இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் துவங்கி ஜூலை மாதம் முடிவடைந்த இந்த முதல் 4 மாதத்துல GST 10% அதிகரிச்சிருக்கத பார்க்க முடிகிறது. சோ GST பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவு பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கறத பாக்குறோம். ரெண்டாவது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். அகைன் இதுவுமே வந்து மேனுஃபேக்சரிங் PMI HSBC ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதாந்திர தரவு. இதுல வந்து ஜூலை மாதத்துல வந்து உற்பத்தி கடந்த 16 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. மேனுஃபேக்சரிங் வந்து அந்த குறியீடு அதிகரிச்சிருக்கு 59%, 59.1. முன்னாலே சொல்லியிருக்கேன் 50%க்கு மேல இருந்தா வளர்ச்சி, 50க்கு கீழே இருந்தா தேக்கம். சைனால அந்த மாதிரி நடந்தது முன்னாள் விவாதித்தோம். 59.1 ஜூன் மாசம் 58.4 இருந்தது. இப்ப 59.1 அதிகரிச்சிருக்கு. 16 மாத உச்சம். சோ இதுவும் அகைன் ஒரு எதிர்பாராத, என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எதிர்பாராத ஒரு பாசிட்டிவான செய்தியா தான் நான் பாக்குறேன். இதோடு ஒரு இன்னொரு விஷயம், அதை பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு சைட்வேஸ் அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஏன்னா அதுல வந்து சில வந்து பாசிட்டிவா இருக்கு, சிலது நெகட்டிவா இருக்கு. ஆட்டோமொபைல் சேல்ஸ் ஜூலை மாதம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் வந்து இது நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல். சியாமோட டேட்டால நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சில மாருதிக்கு 3% அதிகரிச்சிருக்கு. M&M எடுத்துக்கிட்டோம்னா 76% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது. அதற்கு முக்கியமான காரணம் மஹிந்திரால SUVன்னு அந்த வெஹிக்கிள், அதுவும் 3 வீலர்ஸ் இந்த விற்பனை வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். அசோக் லேலண்ட்ல கூட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. Hyundai 1.4% தான் இயர் ஆன் இயர். பட் இதெல்லாம் வந்து டேட்டா ஃபுல்லா அவைலபிள் அந்த நெட். பட் இதெல்லாம் பெரும்பாலும் நான் வந்து ஒரு பிளாட் மூவ்மெண்டா தான் பாக்குறேன், சைட்வேஸ் மூவ்மெண்டா தான் பாக்குறேன். ஆனால் சிக்னிபிகண்டா இதுல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாத ஆட்டோமொபைல் சேல்ஸ் மட்டுமல்ல, இதற்கு முன்புமே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றேன். எக்ஸ்போர்ட் வந்து ஆஃப் லேட்டா கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்க பாக்குறேன். டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 50%க்கு மேல அதிகரிச்சிருக்கு. அப்கோர்ஸ் டாடா மோட்டார்ஸ்ல வந்து விற்பனை 4% குறைஞ்சிருந்தா கூட EV அதனுடைய விற்பனை 42% அதிகரிச்சிருக்கு. பட் அப்கோர்ஸ் லோ பேஸ்ல, அதாவது முன்பே விற்பனை குறைவு, அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிகம்ங்கிறத நம்ம ஒரு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். பட் அதிகரிச்சிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. பட் இருந்தால் கூட அந்த துறையை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடியது வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வட்டி விகிதம் குறைஞ்சிக்கிட்டு வருது, பணவீக்கம் குறைஞ்சிக்கிட்டு வருது, இந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் அதிகரிச்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். மான்சூனும் பாசிட்டிவா இருந்ததுன்னா டிமாண்ட் அதிகரிக்கும் சொல்றாங்க. போக பார்க்கணும். இல்லைன்னா எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கு. குறிப்பாக லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்காவுக்கு, ஆசியன்
யூரோப்பியன் நாடுகளுக்கு இதெல்லாம் இருக்கிறது பாசிட்டிவான விஷயம். 4வது முக்கியமான தரவு UPI, அந்த யூனிஃபைட் பேமெண்ட். அந்த UPI தரவு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆல் டைம் ஹை அகைன் 1947 கோடி டிரான்சாக்சன்ஸ் நடந்திருக்கு ஜூலைல மட்டும். இது ஜூனோட ஒப்பிட்டு பார்த்தால் 6% அதிகம். சென்ற ஆண்டு ஜூலையோட ஒப்பிட்டு பார்த்தா 35% அதிகம். இதே டிரான்சாக்சனுடைய வேல்யூ அடிப்படையில பாத்தீங்கன்னா 25 லட்சம் கோடி 25.10 lakh crores வேல்யூல நடந்திருக்கு ஜூலை மாதம். ஜூன் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் 4% அதிகம். போன வருஷம் ஜூலையோட ஒப்பிட்டு பார்த்தால் 22 விழுக்காடு அதிகமா இருக்குது இந்த வணிகத்தினுடைய மதிப்பு. சோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதனுடைய பிரம்மாண்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு கணக்கு சொல்றேன். இந்த டெய்லி டிரான்சாக்சன்ஸ் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஜூலைல 62 கோடிக்கு மேல 62 கோடி டிரான்சாக்சன் ஒரு நாளைக்கு. அதாவது நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு டிரான்சாக்சன், நீங்க வெங்கடேஷ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு டிரான்சாக்சன். அப்படி அந்த மாதிரி 62 கோடி டிரான்சாக்சன். இது ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணா 2.5 கோடி டிரான்சாக்சனுக்கு மேல வருது. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தா 4.25 லட்சம் டிரான்சாக்சன். ஒரு செகண்டுக்கு 7000 டிரான்சாக்சன். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் 7000 டிரான்சாக்சன் இந்தியா முழுவதும் நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதுல நெகட்டிவான ஒரே ஒரு விஷயம், இந்த டிரான்சாக்சன் IMPS எல்லாமே பாசிட்டிவா இருந்தா கூட ஃபாஸ்டேக் இது மட்டும் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா தரவுகளுக்கும் நேர்மாறாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஃபாஸ்டேக் பாத்தீங்கன்னா ஜூலைல 4% டவுன். 37 கோடி டிரான்சாக்சன்ஸ்ங்கிறது நம்பர் சொல்றாங்க. இது மைனஸ், அதாவது வேல்யூல பாத்தீங்கன்னா 2% குறைவு. எண்ணிக்கையின் அடிப்படையில பார்த்தா 4% குறைவு. சோ எண்ணிக்கையில மட்டுமல்ல வேல்யூலையும் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறது சரக்கு போக்குவரத்தோ அல்லது மற்ற டிரான்சாக்சன் நம்ம பீப்புள் டிராவல் பண்றதோ குறைஞ்சிருக்கா இல்ல என்ன அப்படிங்கறது நம்ம இங்க யோசிக்கணும். சோ ஒட்டுமொத்தமா பார்த்தா எல்லாமே ஓரளவு ஸ்லைட்லி பாசிட்டிவான ஒரு தரவுகள் இருக்குது. கூட இன்னைக்கு சந்தை ஒரு 100-150 புள்ளிகளுக்கு மேல அதிகரிச்சதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜூலை மாதத்திற்கான மேனுபேக்சரிங் PMI இருக்கட்டும், GST கலெக்ஷனா இருக்கட்டும், ஆட்டோமொபைல் சேல்ஸா இருக்கட்டும், UPI டிரான்சாக்சன் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவா இருந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார், இந்த டேட்டாலாம் பாக்குறப்ப நம்ம எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தானே சார் நம்ம எடுத்துக்க முடியும்? நான் இப்படி பாக்குறேன், எக்கானமி எதிர்பார்த்த அளவு மோசமா இல்ல டேரிஃப்னால அப்படின்னு நான் பாக்குறேன். அது சிறப்பா இருக்கா பிரமாதமா இருக்காங்கிறதெல்லாம் ஒரு ஒப்பீட்டின் அடிப்படையில ஒரு குவாலிட்டேட்டிவ் ஆர்குமெண்ட் அது. பட் நிச்சயமா நம்ம மோசமா இல்லைங்கிறத காட்டுகிறது இது. பட் நல்லா எவ்வளவு நல்லா இருக்கா இல்ல எவ்வளவு நல்லா இருக்கு அல்லது கொஞ்சம் மோசமா இருக்குன்னா எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறது வேறு சில தரவுகளின் அடிப்படையில தான் நம்ம பேச முடியும். அது மக்களுடைய வாழ்க்கை தரம், பொருளாதார தனிநபர் வருமானம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் தீர்மானிக்கும். பட் இது தொழில்துறை, தொழில் உற்பத்தி துறையை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இல்லைங்கிறத காட்டுறதா தான் நம்ம. அதே மாதிரி காலாண்டு முடிவுகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன முடிவு சார் வந்திருக்கு? நிறைய நூற்றுக்கணக்கான முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பேசணும்னா நேரம் போறாது. 1-2 நம்ம பார்க்கலாம். மற்ற தரவுகள் எல்லாம் எங்க BSE வெப்சைட்ல இருக்கு. மேரிகோ நம்ம அன்றாடம் நீங்க நான் பயன்படுத்துறது இல்லை, எனக்கு தேவையில்லை. நீங்க பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், பல பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அது நிகர லாபம் 8% அதிகரிச்சிருக்கு, 513 கோடி ரூபாய். ரெவென்யூவும் 23% அதிகரிச்சிருக்கு. பட் மார்ஜின்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேடிகோ கைத்தான் இது குவார்டர் ஆன் குவார்டர் ரெவென்யூ 15% அதிகரிச்சிருக்கு, இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட்னு பார்த்தா கூட அதுவுமே சிக்னிபிகண்டா அதிகரிச்சிருக்கு. பட் அப்கோர்ஸ் பங்கினுடைய விலையில பெரிய மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பங்கினுடைய விலை இறக்கத்துல முடிவடைந்தது. 40 ரூபாய் இறங்கி 2800 ரூபாய்க்கு கீழே தான் முடிவடைந்தது. சோ மரிகோ பொறுத்த வரைக்கும் பங்கினுடைய விலை 13 ரூபாய் கிட்ட அதிகரிச்சு 725 ரூபாய் ஒட்டி முடிவடைந்ததை பார்க்க முடிந்தது. ஏத்தர் எனர்ஜி அவங்களுடைய லாஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நல்ல விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் 178 கோடி நிகர நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ 79% அதிகரிச்சிருக்கு. அதை வச்சு அந்த பங்கினுடைய விலை ஒரு 10%க்கு மேல கிட்டத்தட்ட 14% அதிகரிச்சு 48 ரூபாய் அதிகரிச்சது 396 ரூபாய் கிட்ட முடிவடைந்ததை பார்த்தோம். லாஸ் கூடியிருந்தால் கூட ரெவென்யூ கூடியிருக்கிறதுனால ஒருவேளை வரக்கூடிய காலகட்டங்கள்ல விற்பனை அதிகரித்து லாபம் அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல எதனாலன்னு. பட் அதான் அதிகரிச்சிருந்த பார்க்க முடிந்தது. மேலும் நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா, EI ஹோட்டல், ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல், எக்ஸைட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வர இருக்கிறது. அதெல்லாம் நம்ம குஜராத் கேஸ் இதெல்லாம் வர பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க ஏதாவது IPO லிஸ்ட் ஆயிருக்கீங்களா? அதே மாதிரி நீங்க ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு IPOல? புது IPO நிறைய லிஸ்டிங்கும் இருக்கு, புதிய அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. இன்னைக்கு லிஸ்டிங் பாத்தீங்கன்னா குறிப்பாக 2 உமயோ மொபைல் அப்படிங்கிறது 66 ரூபாய்க்கு பங்கு வெளியிட்டார்கள். 68 ரூபாய் இன்னைக்கு முடிவடைந்தது. இது 2.5 மடங்குக்கு மேல சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்ச ஒரு ஸ்டாக் இது. அதே மாதிரி ரெப்போனோங்கிறது 96 ரூபாய்க்கு பங்கு வெளியிட்டார்கள். இன்னைக்கு 87க்கு தான் அது முடிவடைந்தது. இது 60 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆன பங்கு. அது இன்னைக்கு 96க்கு வெளியிடப்பட்ட பங்கு 87க்கு முடிவடைந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. சோ குறைஞ்சு, அதாவது வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக முடிவடைந்திருக்குங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நாளைக்கு லிஸ்ட் ஆக போறது லக்ஷ்மி இந்தியா ஃபைனான்ஸ், கேடெக்ஸ் ஃபேப்ரிக்ஸ்,
ஆதித்யா இன்ஃபோடெக், இது மூன்றும். இது எல்லாமே பன்மடங்கு. இதுல குறிப்பாக ஆதித்யா இன்ஃபோடெக்லாம் 100 மடங்கு விண்ணப்பம் பெறப்பட்ட ஒரு வெளியீடு. லக்ஷ்மி இந்தியா பைனான்ஸ் 1.8 மடங்கு தான் பெறப்பட்டது. சோ எல்லாம் எப்படி பட்டியலிடுதுன்னு பார்க்கலாம். நாளை மறுநாள் மெகுல் கலர்ஸ், பிடி இண்டஸ்ட்ரீஸ் புனே அண்ட் எம்என்பி இன்ஜினியரிங், இதெல்லாமே நாளை மறுநாள். இன்னைக்கு மொத்தம் 8 புதிய பங்கு வெளியீடுகள் வந்து இன்னைக்கு ஐபிஓ ஓபன்ல இருக்கு. அதுல இன்னைக்கு 2 முடிவடைகிறது, நாளைக்கு 1 முடிவடைகிறது. அப்புறம் இன்னைக்கு முடிவடைந்திருக்க இது வந்து 6 இது இன்னைக்கு வந்து புதிதாக துவங்குகிறது. சோ மொத்தம் 8 எஸ்எம்இ ஐபிஓ. இது எல்லாமே 8மே எஸ்எம்இ ஐபிஓ. போன வாரம் பார்த்தோம், அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம். படம் ஐபிஓஸ் வந்தது, இந்த வாரம் வருகிறது. லிக்விடிட்டி மெல்ல மெல்ல சந்தையிலிருந்து உறிஞ்சப்படும். இதெல்லாம் எஸ்எம்இங்கிறதுனால பெரிய அளவுல இருக்காது. எல்லாம் 25 கோடி, 50 கோடி, 100 கோடி அப்படிதான் இருக்கும். மேஜர் ஐபிஓ என்எஸ்டிஎல் முடிவடைந்து விட்டது. அதனுடைய அலாட்மெண்ட் இன்னைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்று அல்லது நாளை, விரைவில் நாளை ஒரு நாட்கள்ல அது பட்டியலிடப்படும். அதை பத்தி நம்ம அது வந்த பிறகு நம்ம பேசலாம். கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எம்சிஎக்ஸ்ல வந்து அக்டோபர் மாதம் கோல்டு வந்து ஒரு 75.75% ஏறி இருக்கு. 1 லேக் தாண்டிடுச்சு, 1,05,000. சில்வர் செப்டம்பர் கான்ட்ராக்ட் வந்து 1,11,750, 1% மேல ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வர் ஏறி இருக்கிறத பார்க்க முடிகிறது. மீண்டும் 37 தாண்டிடுச்சு. ஆனால் கோல்டு ரொம்ப ஏறல. க்ரூட் ஆயில் $66 கிட்ட திரும்ப வந்துருச்சு, இறங்கி இருக்கு. இங்கேயுமே 1% கிட்ட எம்சிஎக்ஸ்ல இறங்கி 5,800 கிட்ட இருக்கு ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். சோ க்ரூட் டவுன், சில்வர் அப், கோல்டு சைட்வேஸ்னு சொல்லலாம். பட் இந்தியன் மார்க்கெட்ல ஸ்லைட்லி அப். அதுக்கு காரணம் மெயினா டாலருடைய மதிப்பு இந்தியாவுல உயர்ந்திருக்கிறது. டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, அங்க பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மீண்டும் 99க்கு கீழே வந்துருச்சு, குறைஞ்சிருக்கு. 0.25% மேல இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆக இங்கேயும் குறைஞ்சிருக்கணும், பட் இங்க குறையல. இங்க 16-17 பைசா அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 19.19% அதிகரிச்சிருக்கு. $87.76. இன்னைக்கு மட்டும் ஒரு 16 பைசாக்கு மேல அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா வந்து ரூபாய் வீக்கனா இருக்கதா தான் அது பார்க்க முடிகிறது நம்மளால. சோ அதனுடைய ஒரு தாக்கமும் தங்கம் வெள்ளியினுடைய விலையில இருந்தது. கச்சா எண்ணெயுடைய விலையிலும் அது இருந்திருக்கணும். பட் கச்சா எண்ணெயுடைய விலை அதை விட அதிகமாக சர்வதேச சந்தையில் விழுந்திருக்கிறதுனால அந்த தாக்கம் நமக்கு இங்க தெரியல. சார் அதே மாதிரி திங்கிழமை நம்ம கெஸ்ட் வருவாரு, ரஜித். அவர் இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு. அந்த ஆடியோ கேட்கலாமா சார்? நிச்சயம், நானும் அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். சார் வணக்கம். வணக்கம் சிவி. சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறோம் சார். இந்த வாரம் எப்படி சார் இருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்? இந்த வாரம் கடந்த வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு லோவர் லெவல்ல தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு குரூஷியல் சப்போர்ட்ன்றது 24,530 அப்படின்ற ஒரு குரூஷியல் லெவல். இந்த சப்போர்ட்டை விட குறைவாக இந்த வாரம் எப்பயாவது சந்தை ஒரு வேலை சென்று விட்டால் 24,473 அப்படின்ற ஒரு ரொம்ப குரூஷியல் ஒரு லெவல் இருக்கு. நிறைய அடிக்கடி தொடர்ச்சியாக ஒரு சப்போர்ட் வந்திருக்க கூடிய ஒரு லெவலாக அந்த லெவல் ஆல்ரெடி அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் 24,473 இந்த இவெண்ட் ஆஃப் 535 பிரேக் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே சமயத்துல ரெசிஸ்டன்ஸ்ன்றது இது மூன்றா பிரித்து பார்க்க வேண்டும். ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் 3 ஸ்டேஜஸ். ஒன்னு வந்து 24,750 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,811 to 830, 24,811 இருந்து 830 வரை. அதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒரு 870 வரைக்கும் கிடைக்கும். மூன்றாவது வந்து 24,930. பட் இதுதான் இந்த வாரத்துடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸா இருக்கும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு. அதே சமயத்துல சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி கூறியிருக்கோம். 24,473 ரொம்ப குரூஷியல். ஒருவேளை ஏதாவது ஒரு பிரஷரின் காரணமாக அந்த லெவல் குறைவாக இன்னும் சந்தை செல்லுமானால் then we can expect a move to 24,330. பட் அது வந்து ரொம்ப அவுட்டர் லிமிட்டா இருக்கு. தற்போதைய நிலைமைக்கு 473 அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை வைத்து நம்ம இந்த வாரத்தின் வர்த்தகத்துக்குள் நுழையலாம். ட்ரம்போடைய டாரிஃப் கிட்டத்தட்ட முடிவாயிருச்சுங்க சார். ஆமா, இதுல ரொம்ப எஃபெக்டான செக்டார் அல்லது ரொம்ப பெனிஃபிட்டான செக்டார் எதை சார் சொல்லுவீங்க? ஓகே, ஆக்சுவலா பெனிஃபிட் உள்ள எந்த செக்டருமே இதுல கிடையாது. டாரிஃப்னாலே ஒரு டாக்ஸ் தானே, ஒரு டியூட்டி தானே. ஸோ அப்படி வந்து பெரிய அளவுல ஒரு பெனிஃபிட் அப்படின்ற ஒரு செக்டர் எந்த செக்டருக்கும் கிடையாது. பட் தற்போதைய நிலைமைக்கு எக்ஸாம்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சில செக்டர்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்ஷன் இருக்கக்கூடிய செக்டர்ஸ் அப்படின்றது பார்மசூட்டிக்கல், எலக்ட்ரானிக் குட்ஸ். இதுக்கு வந்து தற்போதைய நிலைமைக்கு எக்ஸாம்ஷன் இருக்கு. அந்த 25% டாரிஃப்ன்ற அந்த டாரிஃபுக்குள் தற்போதைய நிலைமைக்கு வராது. ஸோ தட் இஸ் ஃபேவரபிள். ரொம்ப பாதிப்பு அந்த 25ன்றது ஆவரேஜ் சிபி. நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது வந்து அது வந்து ஆவரேஜ் ஓவரால் டாரிஃப் அப்படின்றது. செலக்ட் அந்த 25%க்குள் நீங்க நுழைஞ்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து பிரேக் டவுன் நிறைய கொடுத்திருக்காரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜெம் அண்ட் ஜுவல்லரி அப்படின்ற ப்ராடக்ட்ஸுக்கு வந்து 34% அது மாதிரி இருக்கு. டெக்ஸ்டைல்ஸ் பெரிய
பெரிய அளவுல பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு செக்டராக எனக்கு தெரியுது. ஆல்மோஸ்ட் 50% டாரிஃப் இருக்குது. அதே போல ஃபர்னிஷிங் அண்ட் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 24-25% ஆவரேஜ் மேல இருக்கிறது. ஸோ எல்லாமே ஒரு லெவல் ஸ்டாகர்டா இருக்கு பாத்தீங்களா. ஆட்டோமொபைல் அண்ட் அதர் குட்ஸ் அது வந்து வேற ஒரு ஸ்லாப்ல இருக்கு. ஸோ இதுல வந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தா நமக்கு 25% வரும். பட் அந்த 25% உள்ளாகவே நமக்கு வந்து பெரிய அளவுல பாதிப்பு வந்து ஐ திங்க் டெக்ஸ்டைல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு ஒரு பெரிய அளவு ஒரு பாதிப்பு. அதை தவிர்த்து ஜெம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுதான் முக்கியமா. அப்கோர்ஸ் இப்போதைக்கு க்ரூட் கச்சா எண்ணெய் இந்த டாரிஃபின் ஒரு பகுதி வந்து அந்த பெனால்டி இஷ்யூ பண்ண போறாங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம ரஷ்யன் ஆயில் க்ரூட் ஆயில் வாங்குறோம் அப்படின்றதுக்கு. ஆனா சைனா எடுத்த ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாங்க. எங்க நாட்டுக்கு எது சரின்னு எங்களுக்கு படுதோ, எக்கனாமிக்கா எது பெனிஃபிட்டா இருக்கும், நாங்க தொடர்ச்சியாக சைனால இருந்து வாங்குறோமா ஈரான்ல இருந்து வாங்குறோம்ன்றது நாங்க பார்த்துக் கொள்ளுகிறோம் அப்படின்றது சைனாவுடைய ஒரு முடிவு. அவங்களும் இந்த பெனால்டி லிஸ்ட்ல இருக்கிறாங்க. சோ அவங்க சொன்ன அந்த ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பட் எதிர்த்து நிக்கிற அந்த ஸ்டான்ஸ் நல்லா இருக்கு. பட் நம்ம வந்து அந்த மாதிரி இன்னொரு ஸ்டான்ஸ் எடுக்கவில்லை அப்படின்றத கூற வேண்டும். அதே சமயத்துல ஓபெக் செப்டம்பர் மாதத்துல இருந்து 547,000 பேரல் கச்சா எண்ணெய் வந்து கூடுதலாக அவுட்புட் தருகின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் டிஃப்யூஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கிறது. பட் பெனிஃபிட்ன்றது எந்த செக்டருக்கும் கிடையாது. எக்ஸம்ஷன் அப்படின்றது இமீடியட் எக்ஸம்ஷன்ன்றது பார்மசூட்டிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். மற்றது எல்லாமே பாதிப்பு தரக்கூடியது தான். ஜெம் அண்ட் ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸ் வந்து பெரிய அளவுல பாதிப்பு 34 and 50% அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, முதலீட்டாளர்கள் இந்த வாரம் முதலீடு செய்யலாம் எந்த துறையில சார் ஃபோக்கஸ்? துறையா நீங்க பார்க்க கூடாது. ஐ திங்க் தட் இஸ் என்னோட அட்வைஸ். என்னோட வியூ பாயிண்ட்ல வந்து நீங்க துறைகள் அப்படின்றத நீங்க கவனிக்க கூடாது. ஏன்னா வந்து ரிசல்ட் ரொம்ப அதிகமா வேகமா வருகின்ற ஒரு வாரம் இது. இன்றைய தினம் மட்டுமே, அதாவது திங்களன்று இன்றைய தினம் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட முடிவுகள் தெரிவிக்கப்படுத்துறாங்க. அதே சமயத்துல அடுத்த 4 நாட்கள், அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்ற 4 நாட்கள் எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய 650 இருந்து 700 பங்குகளோட முடிவுகள் வந்து கம்பெனியோட முடிவுகள் வந்து தெரிவிக்கப்படுத்த போறாங்க. ஸோ இட்ஸ் அ ரிசல்ட் ஃபில்ட் வீக். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒவ்வொருத்தரும் அவங்க பட்டியலில் இருக்கக்கூடிய பங்குகள் எப்படி செயல்பட்டு இருக்கு, அதன் அடிப்படையில இந்த ரிசல்ட் ஓவர்லே பண்ணி இது செயல்பாடு சரியா இருக்கா, திறமையோட நடத்தி இருக்காங்களா அப்படின்ற முடிவு எடுத்து பங்குகளை வைத்திருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் அண்ட் சேர்ன் எடுக்க வேண்டிய ஒரு வாரம். மோர் தேன் லுக்கிங் அட் எனி பர்டிகுலர் செக்டர் அப்படின்றத என்னுடைய ஒரு திங்கிங். பிகாஸ் அந்த ஒரு சேர்ன் வந்து அக்ரெசிவா பண்ண வேண்டிய ஒரு வாரமாக எனக்கு இது தெரிகிறது. அதை தவிர்த்து ஆஃப்கோர்ஸ் பெனிஃபிட்டா தற்போதைய நிலைமைக்கு லீடிங்ல நிற்கக்கூடியது பேங்க்ஸ் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ். ஸோ தொடர்ச்சியாக இன்னும் அங்க கொஞ்சம் சிறப்பா ரிசல்ட் வந்து கொண்டே இருக்கிறது. ஐ திங்க் தட் இஸ் வேர் செக்டர் வைஸ் நீங்க பாக்குறதா இருந்தா பார்க்கக்கூடும். அஃப்கோர்ஸ் டிஃபென்ஸ் இந்த மாதிரி பிளஸ் ஐ திங்க் ரீட்டைல் இன்னும் நமக்கு லோக்கல் ஃபெஸ்டிவல் சீசன் இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு ஆரம்பிக்க போகுது. தொடர்ச்சியாக அடுத்த மாதத்துல இருந்து ஐ திங்க் ஜனவரி வரைக்குமே இனிமே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டே இருக்கும். ஸோ ஐ திங்க் ரீட்டைல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கன்சம்ஷன் அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஜவுளி எக்ஸெட்ரா கொஞ்சம் லோக்கல் சப்போர்ட் நம்ம அதிகரிக்க கூடும். ஸோ தோஸ் செக்டர்ஸ் ஹூ சப்ளை லோக்கலி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும்னு எனக்கு தோன்றது. பட் மோர் தேன் எனிதிங் ரிசல்ட்டின் அடிப்படையில் அவங்க பட்டியலில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பார்த்து இவாலுவேட் செய்து அதுதான் மோர் இம்பார்ட்டன்டான ஒரு ஹோம்ஒர்க் இந்த வாரம் முழுதா இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு ஃபீலிங். சரி, சிறப்புங்க சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். முதலீட்டாளர்கள் நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சார் உங்க ஒப்பீனியன் என்ன சார்? பை அண்ட் லார்ஜ் ஐ அக்ரி வித் திஸ் லெவல். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது அந்த 25,400 அவர் ரொம்ப எக்ஸாக்டா சொல்றாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டா நான் 24,400ங்கிறது ஒரு சப்போர்ட்டும் 24,900ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸும் இந்த ஒரு 500 புள்ளிகளுக்குள் தான் பெரும்பாலான நாட்கள் இருக்கும். இந்த டாரிஃப் குறித்த ஒரு கிளாரிட்டி எமர்ஜ் ஆகிற வரைக்கும், அல்லது ஒரு ஏதாவது ஒரு எக்கனாமிக் டேட்டா, கப்புள் ஆஃப் டேட்டாஸ், நாட் 1, 2-3 டேட்டா ரொம்ப பாசிட்டிவா இருந்தால் ஒழிய, இன்னைக்கு வந்திருக்கிறதெல்லாம் ஓரளவு பாசிட்டிவ் தான். பட் சிக்னிபிகண்டான பாசிட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மேஜர் பிரேக் த்ரூ ஒரு சேஞ்சஸ் இருந்ததுனால ஒழிய சந்தை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறவும் செய்யாது, ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கீழே இறங்கவும் செய்யாது. பெரும்பாலும் ஏறினா விற்பனை வரும். என்ன போன வாரம் FIS நிறைய வித்ததை பார்த்தோம். ரொம்ப இறங்குனா வாங்குறவங்க வருவாங்க. சோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு நேரோ ரேஞ்சில் ஒரு 500 புள்ளிகளுக்குள் தான் இருக்கும் நான் நம்புறேன். ஐ அக்ரி வித் தட் அண்ட் பார்க்கலாம் நம்ம. சிறப்புங்க சார். சார் ரொம்ப நன்றி சார். நன்றி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.